எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். அன்புக்குரிய சகோதர சகோதரியரே, இந்த திருப்பலியை நன்றி பலியாக எலிசபெத் துரைராஜ் குடும்பத்தினர், மேரி மெட்டில்டா குடும்பத்தினர், ஜாய்ஸ் செலஸ்டின், மரியா சானியா, அனிகா தனோரீட்டா, கவியரசன் குடும்பத்தினர், எட்வர்ட் குடும்பத்தினர், விஸ்வநாதன் குடும்பத்தினர், ஆண்டனி ராஜ், பவுலின் இவர்கள் தங்களுடைய திருமண வாழ்க்கையில் 28 ஆண்டு நிறைவு விழாவை காண்கின்றார்கள். மேலும் லாரன்ஸ் இவருடைய பிறப்பு விழாவை பிறப்பிக்கின்றார். மேலும் இத்திருப்பலியை நோயல் லிஜி, மேரி மெட்டில்டா குடும்பத்தினர் மற்றும் ஜெயராணி இவர்களுடைய கருத்திற்காகவும், இறந்த அந்தோனியம்மா மற்றும் ரோசி இவர்களுடைய ஆன்ம சாந்திக்காகவும், இறந்த எல்லா ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவை தொட்ட அனைவருமே நலமடைவார்கள் என்கின்ற மைய தலைப்பை இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவரும் தியானிக்க இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தொடுதலின் வழியாக இந்த மண்ணுலகில் எத்தனையோ மனிதர்கள் மனமாறி இருக்கின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தொடுதலின் வழியாக எத்தனையோ நோயாளிகள் குணம் பெற்றிருக்கின்றார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தொடுதலின் வழியாக எத்தனையோ மனிதர்கள் அவருடைய அன்பு சீடராக மாறி இருக்கின்றார்கள். சக்கியனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும், புனித சின்னப்பருடைய வாழ்க்கையாக இருந்தாலும், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வை அவர்கள் மீது விழுந்தாலே அவர்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி கொண்டவர்கள்.
நோயாளிகளாக நம் விவிலியத்திலே நாம் பார்க்கிற பொழுது பார்வையற்ற ஒரு மனிதனை தொடுகிற பொழுது அந்த பார்வையற்ற ஒரு மனிதன் பார்வை பெறுகிறான். தொழுநோயால் அவதி உறுகிற ஒரு மனிதன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை தொடுகிற பொழுது அவருடைய நோயிலிருந்து முழுமையாக குணம் பெறுகிறார்கள். அதே சமயத்தில் நாம் இயேசுவை தொடுகிற பொழுதும் நாம் அனைவருமே குணம் பெறுகிறோம். இரத்த போக்கினால் வருந்திய பெண்ணினுடைய வாழ்க்கையிலே நடந்த அதிசயம் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. தன்னுடைய வாழ்க்கையில் இரத்த போக்கினால் அவதி உறுகிற ஒரு பெண்ணானவள் இயேசுவினுடைய அந்த ஆடையினுடைய ஓரத்தை தொட்டாலே நான் குணம் பெறுவேன் என்று முழுமையான ஒரு நம்பிக்கையோடு இயேசுவினுடைய ஆடையை தொடுகிற பொழுது அவர் தன்னுடைய நோயிலிருந்து முழுமையாக குணம் பெறுகிறார். ஆகையால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையாக இருந்தாலும் அவருடைய தொடுதலாக இருந்தாலும் அல்லது நாம் அவரை தொட்டாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடைபெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே சிந்தனையோடு லூர்து அன்னையினுடைய பார்வை நம் மீது விழ வேண்டும். லூர்து அன்னையினுடைய தொடுதல் நம்மோடு இருக்க வேண்டும். அல்லது நாம் நம்முடைய நம்பிக்கையின் பெயரால் விசுவாசத்தின் பெயரால் லூர்து அன்னையை தொடுபவர்களாக இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எதற்காக திருப்பலியிலே நாம் பங்கெடுக்கிறோமோ ஜெபிக்கிறோமோ இவை அனைத்தும் அற்புதமாக மாறும் என்ற ஒரு சிந்தனையோடு இத்திருப்பலியிலே நாம் அனைவரும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டி குணமன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக.
போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் நின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டோரும் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம். அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவீதின் நகர் சீயோனில் இருந்து கொண்டு வர விரும்பினார். அதற்காக அவர் இஸ்ரேலின் பெரியோரையும் எல்லா குலத்தவர்களையும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்களையும் எருசலேமிற்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார். அதற்கு இணங்க அவர்கள் அனைவரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானியும் மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமோன் முன் கூடினர். இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர். குருக்கள் பேழையை தூக்கி கொண்டனர். அனைவரின் பேழை சந்திப்பு கூடாரம், கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர். அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர். பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவில் கருவறையாகிய திரு தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் இறக்கையின் கீழே கொண்டு வந்து வைத்தனர். அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. 2 கற்பலகைகளை தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை. இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கையை செய்து கொண்ட ஒரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை. குருக்கள் தூயகத்தினின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே,
நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர். நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். திருப்பேழை எப்தராவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம். வனவெளியில் அதை கண்டுபிடித்தோம். அவரது உறைவிடத்திற்கு செல்வோம் வாருங்கள். அவரது திருவடி தாங்கி தாங்கி முன் வீழ்ந்து பணிவோம். பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தழுவீராக. உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக. உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக. நீ திருப்பொழுது செய்த அரசரை உம் ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதேயும். பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு எழுப்பாராக. மார்க்கெட் நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கெட் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 53 56 வசனம் வரையிலும். இயேசுவை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்துக்கு பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்று பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்றபோது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை நாம் கேட்டும் இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய மனதிலும் பதிய தூய ஆவின் ஏவுதலை கேட்போம். தூய ஆவியரை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய மனதிலும் வரவேற்போம். ஆவியானவர் என்ற பாடலை பாடுவோம். பாடலை பாடும்போது உருக்கத்துடன் நம்பிக்கையோடு ஆண்டவர் ஆவியே வாரும், என்னுடைய உள்ளத்தில் வாரும், என்னை புது படைப்பாக மாற்றியருளும் என்று கேட்போம்.
உள்ளத்தில் வாரும், எங்களுடைய சமுதாயத்தில் வாரும், எங்களை புது படைப்பாக மாற்றியருளும். இப்போ வாரும். ஆவியானவரே, வாரும் தூய ஆவியே. எங்கள் மனதில் வாரும், எங்கள் இல்லத்தில் வாரும். ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரியர்களே, இந்த மாலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று மகிழ்ச்சியோடு அன்போடு இயேசுவின் பெயரால் வரவேற்கின்றேன். உங்களோடு என்ன தியான சிந்தனை தர விரும்புகிறேன் என்றால், கடவுளை கண்டு கொண்டவர்கள் இறைவனை கண்டு கொண்டவர்கள் நலம் பெறுகின்றார்கள். இறைவனை கண்டு கொண்டவர்கள் ஒரு புது படைப்பாக மாறிவிடுகின்றார்கள். கடவுளை கண்டு கொண்டவர்கள் என்றால் அவரை அறிந்து கொண்டவர்கள், அவரை புரிந்து கொண்டவர்கள், அவரை அன்பு செய்பவர்கள். சங்கீத ஆசிரியர் 17ஆம் சங்கீத ஆசிரியர் அல்ல, எரேமியா இறைவாக்கினர் கூறுவார், ஆண்டவரே என்னை நலமாக்கும். 17வது அதிகாரம் 14, 15 இறைவசனங்கள். ஆண்டவரே என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன். என்னை விடுவியும், நானும் விடுதலை பெறுவேன். ஏனெனில் நீரே புகழ்ச்சிக்குரியவர். அன்புக்குரிய சகோதர சகோதரியர்களே, ஆண்டவரை கண்டு கொண்டவர்கள் என்று நான் சொல்லும்போது, பழைய ஏற்பாட்டில் குலமுது தலைவர்கள் அபிரகாம், ஈசாக், யாக்கோபு இவர்கள் இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் இறைவனை கண்டு கொண்டார்கள். ஆகவேதான் அபிரகாம் தன்னுடைய முதிர்ந்த வயதிலும் குழந்தை பெற இறைவன் அவருக்கு ஆசீர்வதித்தார். அதே போன்ற முதுவர்கள் மட்டுமல்ல, அவர்களை தொடர்ந்து வரும் நடுவர்கள், இஸ்ராயல் நாட்டை ஆண்டவர்கள், நடுவர்களும் சரி, அரசர்களும் சரி, இறைவாக்கினர்களும் சரி, அவர்கள் இறைவனை கண்டு கொண்டார்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. அவர்களுடைய வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட காரணம், இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார்கள். இறைவனுடைய திருவுளத்தை தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார்கள். இறைவன் தந்த வாக்குறுதியை அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். மீட்பின் செய்தியை மக்களுக்கு அறிவித்தார்கள். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அன்னை மரியாளை தேர்ந்து கொண்டார் இறைவன். அன்னை மரியாளும் இறைவனை கண்டு கொண்டார். எப்பொழுது? தந்தை வானிலிருந்து தன்னுடைய தூதர், வான தூதர் கபிரியேலை
மரியாளுக்கு தூதுரைக்க சென்றபோது அந்த செய்தியை அவர் கேட்டு இது கடவுளுடைய வார்த்தை என்று புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தன்னை முழுமையாக அந்த இறை வார்த்தைக்கு அர்ப்பணித்தார். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று கடவுளை கண்டுகொண்டார். கடவுளை கண்டுகொண்டதினால் அவர் அதனுடைய விளைவு என்ன? இறைமகன் இயேசுவை இவ்வுலகிற்கு தர ஆயானார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டும் 6வது அதிகாரத்தை நாம் படிக்கும்போது மார்க் எழுதிய நற்செய்தியில் முதலில் நாம் பார்க்கின்றோம், அந்த சீடர்கள் இயேசுவை அறிந்து கொள்வதில்லை. 6வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், இயேசு தன்னுடைய ஊரான நசரேத்துக்கு செல்கின்றார். அந்த ஊரிலே அந்த மக்கள் அவரை புறக்கணிக்கின்றார்கள். காரணம் இதோ அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இவர் தச்சின் மகன் அல்லவோ, மரியாவின் மகன் அல்லவோ, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இறைமகன் இயேசு மீட்பின் செய்தியை அளிக்க வந்திருக்கின்றார், அன்பின் செய்தியை அளிக்க வந்திருக்கின்றார், மகிழ்ச்சியின் செய்தியை அளிக்க வந்திருக்கின்றார். இதோ இந்த மக்கள் அவருடைய சொந்த ஊரான மக்கள். இவரை தெரியுமா? இவருக்கு எங்கிருந்து வந்தது இந்த ஞானம்? இவனை பற்றி எங்களுக்கு தெரியுமே, எங்கள் அப்பா சூசை, ஒரு சாதாரண தச்சன் என்று அவரை எண்ணி ஏளனம் செய்தார்கள். ஆகவே நற்செய்தி கூறுகிறது, அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கினதை தவிர வேறு எந்த வல்ல செயலும் அவர் செய்ய இயலவில்லை. ஆண்டவர் இயேசுனால் செய்ய இயலவில்லை இல்லை, அவர்கள் அவரை அந்த நல்ல காரியத்தை செய்ய அவர்கள் தடையாக இருந்தார்கள். காரணம், இறைமகன் இயேசுவை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. இறைவனை கண்டு கொண்டவர்கள் அவரை அறிந்து கொள்கின்றார்கள். இறைவனை கண்டு கொண்டவர்கள் அவரை அன்பு செய்கின்றார்கள். இறைவனை கண்டு கொண்டவர்கள் இறைவனுடைய திருவுளத்தை தங்களுடைய வாழ்க்கையில், தங்களுடைய விசுவாச பாதையில், தங்களுடைய தினசரி வாழ்க்கையில் அந்த இறை வார்த்தைக்கு அடிபணிகின்றார்கள். இதுதான் இறைவனுடைய திருவுளம் என்று ஏற்று அந்த வாழ்க்கையை நடைபோடுகின்றார்கள். அதே 6வது அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது இயேசு தம்முடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். எவ்வாறெனில், அப்பங்களை பழுகி மக்களுக்கு கொடுக்கின்றார். அப்போது கூட அவருடைய 12 சீடர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். மீண்டும் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம், கடல் மீது நடந்து வருகின்றார். கடல் மீது இயேசு ஆண்டவர் நடந்து வரும்போது இவர் பேய்களின் தலைவன் என்றும் அவர்கள் கூறினார்கள். யாரை? ஆண்டவர் இயேசுவை. ஆண்டவர் இயேசுவை அவர்கள் கண்டு கொள்ள விருப்பமில்லை, கண்டு கொள்ள முடியவில்லை. இறுதியாக இந்த 6வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம், இன்று நற்செய்தியில் வாசி கேட்டது போல் அவர்கள் மறு கரைக்கு சென்று கெஸ்னேசரு பகுதியை அடைந்து அவர்கள் படகை விட்டு இறங்கியவுடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டு கொணர்ந்து, இங்க பாருங்க, இன்னொரு விதமான மக்கள் அவருடைய
நசரேத்தூரில் அவரை ஏற்றுக்கொள்ள அவருடைய சொந்த மக்கள், அவரோடு இருந்த சீடர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். ஆனால் இன்னொரு விதமான மக்கள் அவரை கண்டுகொண்டு அச்சுற்று அவரை ஓடி தழுவி அவருடைய அங்கேயை தொடுகின்றார்கள். அவர் இருப்பதாக கேள்விப்பட்டு இடங்களுக்கெல்லாம் சென்றார்கள். நோய் நோக்காற்றினால் படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல்நலம் குன்றோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரும் அவர்களை தொட்டு குணமாக்கினார். இந்த மக்கள் ஒரு சாரார் இறைவனை கண்டு கொண்டார்கள். ஆகவேதான் அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் தென்பட்டன. அன்புக்குரிய சகோதர சகோதரியர்களே, இறுதியாக நாம் பார்க்கின்றோம், அப்போஸ்தலர்கள் தூய ஆவியின் ஏவுதலால் தூய ஆவி வந்த பிறகு அவர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள். இயேசுதான் உலகின் மீட்பர். இயேசு உலகத்திற்கு வந்து மீட்பின் செய்தியை அளிக்க வந்தார், அன்பின் செய்தியை அளிக்க வந்தார், அருளின் செய்தியை மக்களுக்கு தந்தார், நற்செய்தியை போதித்தார், மகிழ்ச்சியான செய்தி போதித்தார். அவையெல்லாம் பரிசுத்த ஆவி வந்த பிறகு முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவேதான் அருட்தந்தை ஆண்டனி திருப்பலியும் தொடக்கத்தில் கூறினார், இறைவனை கண்டு கொண்டவர்கள், அவரை தொட்டு உணர்ந்தவர்கள் குணமானார்கள், அவரை தொட்டு உணர்ந்தவர்கள் புது படைப்பாக மாறினார்கள் என்று புனித அருளப்பர் தன்னுடைய முதல் திருமுகத்தில் கூறுவார். நாங்கள் உங்களுக்கு அறிவிப்பது, எங்கள் செவிகளால் கேட்டும் தொட்டு உணர்ந்தோம், அவரையே உங்களுக்கு அளிக்கிறோம் என்று. புனித சின்னப்பர் பவுல் இயேசுவை அவர் அறிந்து கொண்டார். இவர்தான் உண்மையான மெஸ்ஸியா என்று அறிந்து கொண்டதினால்தான் அவர் கூறுவார், இயேசுவின் அன்பினின்று என்னை யாரும் பிரிக்க முடியாது. வாளோ கொடுமையோ பசியோ ஆடையின்மோ எது வந்தாலும் சரி, இயேசுவின் அன்பினின்று என்னை யாரும் பிரிக்க முடியாது. காரணம், அவர் இயேசுவை கண்டு கொண்டார். அன்புக்குரியவர்களே, இந்த இன்னும் 3 நாட்கள் திரிதினமாக கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாளின் வழியாக அவளுடைய பரிந்துரையினால் நாமும் இயேசுவை தொட்டு உணர நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். இயேசுவை தொட்டு உணர வேண்டும். தொட்டு உணர்வது மட்டுமல்ல, அவரை அடிக்கடி அவருடைய உடலையும் இரத்தத்தையும் தெய்வீகத்தையும் முழுமையாக நாம் பெற்று வாழும்போது இயேசுவாக நாம் மாறுகின்றோம். அந்த ஒரு நல்ல நிலையை நாம் பெற தூய மரியாளின் லூர்து அன்னையின் வழியாக ஜெபிப்போம். ஆமென். பகுதி படைப்புக்கள் பல
சகோதரியரே, நாம் அனைவரும் சேர்ந்து அர்ப்பணிக்கும் பலி எல்லாம் வல்ல அன்பு தந்தை கேட்டதாமடி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து படையேற்படுவார்கள். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூய ஆவியாரின் ஒளியால் ஒளிர்விக்கப்பட்ட எங்கள் இதயங்கள் புனித கன்னிமரியாளின் எடுத்துக்காட்டால் உம்முடைய ஒற்றை என்றும் ஆவலாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மையை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் நாளிலே அவருடைய நன்றி கலந்த புகழ்ந்துரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளி சிறப்பாக மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களில் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன. திருமுனை காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாலை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பல்வேறுக்கும் திருவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் சிவ தந்தை பீட்டர் மச்சாடோ, போப்லியோ, எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடோ, உதவி ஆயர்கள் சுநாதன் மற்றும் ஆர்கராஜ், எல்லா திருநிலையராக அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிலைப்பெற செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றிருள்ளோம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தராயிருந்த ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Ooh.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் அமைதியை மகிழ்ச்சியோடு ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி தருளும். அனிமாமே, இதோ இறைவனுடைய செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லலாம், நான் நலமடையும்.
இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, 9 நாட்கள் நவ நாட்களை நாம் முடித்து நேற்றைய தினம் நம்முடைய பங்கின் பெருவிழாவை கொண்டாடினோம். இந்த 3 நாட்கள் நம் நவ நாட்களைப் போல திருப்பலியை நிறைவேற்றும் பொழுது அன்னை மரியாள் வருகின்ற 11ஆம் தேதி பெர்னதெத் அம்மாவுக்கு காட்சி கொடுத்த அந்த பெருவிழாவை நாம் கொண்டாடவிருக்கின்றோம். ஆகவே இது இந்த 9 நாட்கள் நவ நாட்களிலே நாம் தயாரித்த இந்த தயாரிப்பு திருவிழாவோடு முடிந்து விடாமல் இன்னும் அதனுடைய வீரியம், அதனுடைய அந்த ஆசீர்வாதம் இன்னும் பல நாட்களுக்கு நம்மளே நீடிக்க வேண்டும். ஆகவே இது இந்த 3 நாட்களும் இன்னும் அதிகமாக பக்தியோடு வந்து திருப்பலியில் பங்கு கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தேர் பவனிக்கு பூ அலங்காரம் செய்தவர்கள் கிளாரா, அவருடைய குடும்பம், அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். திருப்பலி முடிந்தவுடனே எப்பொழுதும் போல தேர் பவனி நடைபெறும். நீங்கள் அனைவரும் அதிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய திருப்பலியை நிறைவேற்றியவர் அருட்தந்தை விக்டர், அருட்தந்தை ஃபாதர் விக்டர். இவர்கள் அமெரிக்காவிலே தங்களுடைய பணியை ஆற்றி வந்தார். பல வருடங்கள் அமெரிக்காவிலே இருந்தவர் இப்பொழுது நம்முடைய பெங்களூர் மறை மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார். அனைவருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு ஃபாதர். சிவாஜி நகரில் சென்ட் மேரிஸ் பசிலிக்கா திருவிழா நடக்கும் பொழுது அவர் அங்கே இருப்பார். எல்லா திருவிழா நாட்களுக்கும் அவர் அமெரிக்காவிலிருந்து வருவார். அவருடைய பங்கு சென்ட் மேரிஸ் பசிலிக்கா, ஆரோக்கிய அன்னை பங்கு. இதோ இன்று நமது பங்கிலே பல நவநாட்களிலே அவரும் வந்து பங்கு கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் விசேஷமாக நமக்காக திருப்பலியை நிறைவேற்றி கடவுளுடைய ஆசிரியை பெற்று தந்திருக்கிறார். ஆகவே இங்கு அமர்ந்திருக்கும் எல்லா குருக்கள் சார்பாகவும் அனைவரின் சார்பாக ஃபாதர் விக்டர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபாதர் பக்கத்தில் இன்னொரு ஜாம்பாவான் பெரிய ஒரு ஃபாதர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் தான் ஃபாதர் விக்டர் இம்மானுவேல். அவருடைய பேர் ஃபாதர் விக்டர் இம்மானுவேல். அவர் குருவானவராகி 53 ஆண்டுகள் ஆயிருக்கிறது. 53 வருஷம் அவர் குருவாகி. அவ்வளோ ஒரு சிம்பிளாக தாழ்ச்சியான ஒரு மனிதர். இப்போது கொரமாண்டில் சென்ட் செபாஸ்டியன் ஆலயத்தில் சோச்சூஸாக, அதாவது அங்கே இருந்து பணிபுரிந்து வருகிறார் கேஜிஎஃப்ல. இன்று இந்திய திருவிழாவிற்காக வந்து ஆலயத்தை சந்திக்க வேண்டும், அன்னை மரியாளை சந்திக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும் என்று இங்கு வந்திருக்கிறார். ஆகவே உங்கள் அனைவரின் சார்பாக ஃபாதர் விக்டர் இம்மானுவேல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியின பாராட்டுகளும் தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவரும் எழுந்து நின்று கடைசி ஆசீர்வாதத்தை பெற்று பவனியாக நாம் ஜெபமாலைக்கு செல்வோம். திருப்பலி முடிவதற்கு முன்பாக இந்த திருப்பலி நிறைவேற்ற எனக்கு இந்த ஒரு ப்ரிவிலேஜ் தந்த அருட்தந்தை மரிய லூயிஸ், உங்களுடைய பங்கு தந்தை அவர்களுக்கு எனது மனமார்ந்த தேங்க்யூ ஃபாதர். மற்றும் அவரோடு இணைந்து பணிபுரியும் அருட்தந்தைகள் ஆன்டி ஜோசப் மற்றும் லூயிஸ் அவர்களுக்கும் மற்ற அருட் சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மற்றும் உங்களுடைய ஜபங்களுக்காகவும் உங்களுடைய விசுவாசத்திற்காகவும் என்னுடைய நன்றி, என்னுடைய பாராட்டுதலும் உங்களோடு என்றும் இருப்பதாக. 4 முக்கிய காரியங்களை சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று, அடிக்கடி நல்ல பாவம் செய்து இறைவனோடு, மக்களோடு, உங்களோடு எப்பொழுதும் நல்ல உள்ளத்தோடு வாழ அடிக்கடி பாவம் செய்யுங்க. ஒன்று. இரண்டாவது, அடிக்கடி திருப்பலியில் பங்கு கொண்டு ஆண்டவர் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் தெய்வீகத்தையும் உட்கொள்ளுங்கள். அவராக நாம் மாற முடியும். மூன்றாவது, தினமும் ஒரு 15 நிமிடமாவது இறை வார்த்தை படிங்கள். நீங்கள் ஜெபம் செய்யும்போது, ஜெபமாலையோ இரக்கத்தின் ஜெபமோ எந்த ஜெபம் செய்தாலும் நீங்கள் இறைவனோடு பேசுகிறீர்கள். இறை வார்த்தையை படிக்கும்போது இறைவன் உங்களோடு பேசுகின்றார். ஆகவே இறைவன் உங்களோடு பேச உங்களுடைய இதயத்தை தாராளமாக திறந்து நற்செய்தியை படியுங்கள். இறுதியாக, அன்னைக்கு மிகவும் பிடித்தமான ஜெபம் ஜெபமாலை. கூடி ஜெபிக்கும் குடும்பம் கூடி வாழும். இன்றைய சூழ்நிலையில் ஜெபமாலை மிகவும் அவசியம். தனியாகவோ குடும்பத்தோடோ
எல்லா நேரங்களிலும் ஒரு 12 நிமிடம் தான் எடுக்கும். அந்த ஜெபமாலை முழுமையாக சொல்லுங்கள். உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய சமுதாயம், உங்களுடைய வாழ்க்கை அன்னை மரியாள் இறைவனிடம் பரிந்து பேசி உங்களுக்கு பல ஆசிகளை பெற்றுத் தருவார். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாளின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பரின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மறையுரையில் கூறியது போல இறைவனோடு தொடர்ந்து அவரை கண்டு கொள்ளுங்கள். இறைவன் உங்களை எல்லா அருள் வளத்தோடு ஆசீர்வதிப்பார். சென்று வாழுங்கள். திருப்பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.